அந்தந்த வார்டுகளை குறைத்திருக்கும் கூட்டத்திற்கு வரை தந்துள்ள அனைத்து பெருமக்களையும், குறிப்பாக நகராட்சியுடைய ஆணையாளர் மற்றும் எம்இ பெரிய உறுப்பினர்கள், மூத்த உறுப்பினர் அனைவர்களையும் 6வது வார்டு கவுன்சிலர் முருகன் அவர்களுடைய சார்பாக வருக வருக என வரவேற்கின்றோம். நன்றி. அடுத்தது என்னென்னா அடுத்தது மெயின் இப்போ 2வது வார்டு இந்த குறைகள் முருகன் அண்ணன் ஏற்பாடெலாம் இன்றைக்கி நடக்கு. ஏன்னா இன்றைக்கி மக்களும் நல்லா வந்திருக்காங்க, பெண்கள் வந்திருக்காங்க. இப்போ நான் என்னோட குறைய சொல்லி நேற்று நம்ம மோயம்பள்ளியில் வச்சுருந்தோம். அதில் என்ன கமிஷன் ஐயா அந்த ரோடு விஷயங்கள் இது மற்ற எல்லாம் நம்ம எம்இ சாட்டை எல்லாம் கொடுத்துருக்கோம். இந்த மேதிம்பள்ளி பிறகு அது கொஞ்சம் தயவுசெய்து பார்த்து முடிச்சிருங்க. ஏன்னா பின்னாடி என்னென்னா நம்ம இங்கே பெண்கள் இந்த பெண்கள் பிரேயர் பண்ணுற சைக்காக்கள் அவங்களாம் மால்டா நகராக இருக்கட்டும், அல்லது சக்துல் பாத் சைக்காவாக இருக்கட்டும், அல்லது ரஹமத் சைக்காவாக இருக்கட்டும், அல்லது சென்ட் ஆலிம் சைக்காவாக இருக்கட்டும், கம்பெனியோட சைக்கா, மம்மியாமலோட சைக்கா, இந்த பெண்கள் நிறைய பேர் என்கிட்ட நிறைய கம்ப்ளைண்ட்டு, இந்த மாதிரி நாய் தொல்லை அதிகமாக இருக்குது, மாடு தொல்லை அதிகமாக இருக்குது, எங்களால் வெளியில் போக முடியல, செய்ய முடியல. ஏன்னா இப்போ நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போனால் கூட எங்கள் அக்கா தங்கச்சி போன உடனே என்ன மாடாக இருக்குது, நாயாக இருக்குது, சொல்ல மாட்டீங்களா, கமிஷனர் போய் சொல்ல மாட்டேன், செய்ய மாட்டேங்களான்ட்டு எனக்கு ரொம்ப டார்ச்சர் கொடுக்குறாங்க. ஏன்னா நானும் சொல்கிறேன் அப்படின்ட்டு. இப்போ உதாரணத்துக்கு எங்கள் அக்கா வீடும் என் தங்கச்சி வீடும் 20 அடி தூரம் தான். நைட்டு 7 மணிக்கு மேலே போக முடியல. பார்த்தா நாய் குட்டி போட்டு நிறைய கிடக்குது. நீங்கள் நல்லபடி பண்ணுறீங்க. இப்போ நம்ம கிடைச்ச சேர்மனாக இருக்கட்டும், வைஸ் சேர்மனாக இருக்கட்டும், கவுன்சிலராக இருக்கட்டும், நல்லா பண்ணுறீங்க, பாராட்டுறேன். நான் இது பெரிய குறையாக சொல்ல வரல. அதை வருமுன்னு காப்போம், ஆடம் காக்கணும். ஒரு பிள்ளைகளை கடிச்சு ஏதோ ஆகிட்டு உயிர் சாதம் ஆகிட்டா அது நம்ம நகரசபைக்கு தான் ஒரு பேர் இதாக இருக்கும். அதனால் ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணுறேன் கமிஷனர் ஐயா, நீங்கள் அதெல்லாம் கொஞ்சம் கவனிங்க. 2வது என்னென்னா நம்ம சாய் தம்பி ஆலமிசாவோட பக்கத்தில் போஸ்ட் ஐயா நீங்கள் ஒரு நடு ரோட்டில் இருக்குது. இப்போ நிறையா அதில் கொஞ்சம் ஆக்சிடெண்ட் நடக்குது. ஆனால் அந்த போஸ்ட் கம்பியை நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்ச நோட்டு ஏற்பாடு பண்ணுங்க என்று கேட்டுக்கொள்கிறேன். இப்போ அடுத்தது என்னென்னா வேறு யாரும் பேசணுமா? அப்போ நேற்று அந்த மெய்யம்பள்ளி ஜமாத்தில் இதை கொஞ்சம் பார்க்கணும். அதுக்கு நான் ஜலாலயில் உட்காந்துருக்கும்போது சாயந்தரம் ஜலாசங்கர் உட்காந்துருக்கும் போது மாடு வரிசையாக அணிவகுத்து போகுது. இந்த இதாட்டமாக அது பிறகு நாய்களும் நிறைய அணிவகுத்து போடுது. பிள்ளைகள் இப்போலாம் நிறைய பயப்படுறாங்க, வெளியில் போக முடியல. உதாரணத்துக்கு எங்கள் அக்கா வீடும் தங்கச்சி வீடும் 20 அடி தூரம் தான். 7 மணிக்கு மேலே என் தங்கச்சி அக்கா வீடு போக முடியல, அக்கா தங்கச்சி வீட்டுக்கு வர முடியல. அப்போ அந்தளவுக்கு நாய் தொல்லை, ஏன்னா மாடு தொல்லையெல்லாம் இருக்குது. அது நீங்கள் கொஞ்சம் கவனிச்சு இது பண்ணுங்கள். ஏன்னா அப்போ அடுத்து யார் பேசணும்? சார் பேசுங்க. இப்படி கூட எல்லாத்துக்கும் வணக்கம். இந்த நாய் பிடிக்கிற பிரச்சனை ஊரெலாம் சொல்கிறாங்க. அது ஒரு நாய் வண்டி ஏற்பாடு பண்ணிட்டோம். அது கூடிய சீக்கிரத்தை பிடிச்சிருவோம். அது ஒர்க் ஷாப்பில் வேலைக்கு இருக்குது. அது ஆளுகளுக்கு ரெடி பண்ணிட்டோம். ஊரெல்லாம் அதான் சொல்கிறாங்க. எல்லா பிரச்சனையும் அதாக தான் இருக்குது. நாய் கண்டிப்பாக பிடிச்சிரும். அப்படியே நாய் இருந்துச்சுன்னா வீட்டில் நாய் வளர்க்கணுன்னா அதுக்கு லைசன்ஸு அது இதுன்னு ஏகப்பட்ட ப்ரொசீஜர் இருக்குது. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி முனிசிபாலிட்டிக்கு ஒத்துழைப்பு கொடுத்தீங்கன்னா நாங்கள் நாய் வீட்டு வளர்க்குற நாய்க்கு